நீங்கள் எந்த மாடல் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருந்தாலும் சரி, ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு எப்படி ஈஸியாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்படி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். சில பேருக்கு சரியாக கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம், சில பேருக்கு சர்ச் பண்ணுறப்போ அந்த டிவைஸ் நேம் காமிக்காமல் இருக்கலாம். இப்படி உங்களுக்கு இருக்க எல்லா டவுட்டுக்குமே இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு சொல்யூஷனாக இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்படி எரர் இல்லாமல் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த ரெண்டு ஃபோன்லையுமே ப்ளூடூத் வைஃபை லொகேஷன் மூணுத்தையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு ஃபோன்லையுமே ப்ளூடூத் வைஃபை லொகேஷன் மூணுத்தையும் டர்ன் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபோன்ல இருந்து இந்த ஃபோனுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனில் நான் தேவையான ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் ஒரு மூவி நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த மூவியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 767 MB இருக்குது. ஸோ செலக்ட் பண்ண பிறகு ஷேர் பண்ணிக்கலாம். இங்கே குயிக் ஷேர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த குயிக் ஷேர் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபோன் ரெடி ஆச்சு. இன்னொரு ஃபோனில் என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்னொரு ஃபோனில் இந்த நோட்டிஃபிகேஷன் பாரில் குயிக் ஷேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த குயிக் ஷேர் ஆப்ஷனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே மூவ் ஆகும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வரைக்கும் கரெக்டாக வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு டிவைஸ் நேம் காமிக்கல, சர்ச் பண்ணுறப்போ டிவைஸ் நேம் காமிக்கல, கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணி போயிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எந்த ஃபோனில் ரிசீவ் பண்ண போகிறோமோ அந்த ஃபோனில் ஒரு சின்ன செட்டிங் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இந்த இடத்துல ஹூ கேன் ஷேர் வித் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கடைசியாக எவ்ரி ஒன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது இன்விசிபிளாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பேக் வந்துடலாம். இப்போது இந்த ஃபோன் நம்ம செட்டிங் செட்டப் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஃபோனில் இப்போ வந்து நேம் நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நேம் காமிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃபோனோட நேம் பாருங்கள், வினோத் ஃபோன் இருக்கா, அதே நேம் இங்கே ஷோ பண்ணி பாருங்கள். இப்போ ஜஸ்ட் நேம் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நாம் ரிசீவ் பண்ணுற ஃபோனில் ஒரு அக்செப்ட் மட்டும் கொடுங்க. இப்போ இந்த ஃபைல் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 767 MB இருக்குது. இது கிட்டத்தட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு 1.5 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1:36 ஆகுது. ஸோ எவ்வளோ நேரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது நம்ம செக் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:37, கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு மேலே இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆக டைம் எடுத்துச்சு. ஸோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முடிச்ச பிறகு மறக்காமல் திரும்ப அந்த ப்ளூடூத் வைஃபை லொகேஷனை திரும்ப டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஃபைலை எரர் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஒரே ஃபோனில் எப்படி 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற வீடியோ போட்டிருக்கோம். இங்கே தெரிஞ்ச இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.